நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேரல. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருந்து சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன். அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும். இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா பேச ஆரம்பிக்கிறதுனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுது. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினாரன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினாரன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினாரன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினாரன் பார்த்துப்பாரு. அவர் பிளிக் அடிக்குவாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு, அவர் பிளே பண்ணா. இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம். நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு செப்பலுக்கள். காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகும். ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பத்தி சந்தோஷம் தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேற அவங்க செய்யட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்ல என்ன பண்றாங்கன்னா, ஓகே பாருங்க, நேத்து அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா 8 மணிக்கு நேரம் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 8:30 மணிக்கு அண்ணாமலை அண்ணன் வரும்போது அவரு மாட்டுவார். உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன நீங்க பதில் சொல்லலாம். அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்க, உங்க பதில் என்னன்னு நாம ஒண்ணு சொல்லிடுவோம். இந்த 2 செய்தியை வாங்கிட்டு நேரா டிடிவி அண்ணன் 12 மணிக்கு அமமுக ஆபீஸ் இருந்து வெளியே வருவார். தம்பி நேரா அவரை போய் பிடிக்கும். ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னாரு, அண்ணாமலை அண்ணன் இது சொன்னாரு, நயினார் அண்ணன் இது சொன்னாரு, தமிழிசை நீங்க என்ன சொல்றீங்க? அவர் காலையில இருந்து டிவி பார்த்தாரா, அவர் எந்த வேலையில இருந்தாரு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கருத்து. காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபனர்கள் படாத பாடுபடுறாங்க. இவங்ககிட்ட நியூஸ், இங்க நியூஸ், இங்க நியூஸ். அதை வச்சு நைட்டு டிபேட் வேற. அதை வச்சு 7 மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது 7ல இருந்து 8 கொண்டு, 8ல இருந்து 9 கொண்டு. இடைநிலைவாதிகள் கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது இல்ல பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு. ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமா டிவி போட்டோம், ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ற ஐபிஎல் இருந்து மாத்தி ஒரு இதை பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டா நமக்கே பயமா இருக்கு. நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. இது செய்தியா? இல்ல குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க, அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க, இது செய்தியா? இன்னைக்கு எல்லாமே சென்சேஷனல், கிளிக் பைட். உன்னை போட்டுக்கணும் டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தணும். அப்புறம் தான் தெரியும், ஓ சைட்ல கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க, உண்மையாலுமே அப்படி சொல்லலையா? கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம்.